கான்செப்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி தான் எல்லா சட்டங்களும் இயங்கிட்டு இருக்கு இந்த நாட்டில். அப்போ இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் லா. இட் இஸ் நாட் ஒன்லி a ஃபண்டமெண்டல் லா, இட் இஸ் ஆல்சோ a சுப்ரீம் லா. கான்ஸ்டிடியூஷன்ல என்ன பவர் கொடுக்கப்பட்டிருக்கோ கவர்மெண்ட் அந்த பவர்ல தான் இயங்க முடியும். The constitution describes the whole system of government of a country. The collection of rules which is establish and regulate or govern the government. Wade and Phillips என்ன எழுதிருக்காங்கன்னா, Constitution is a document having a special legal sanctity which sets out the framework. Term constitutionalism கான்ஸ்டிடியூஷனும் வேற வேறையா அப்படிங்கிற அந்த கேள்வி எழுது. அப்சல்யூட் பவர் இருந்தா அப்சல்யூட்டா கரெக்டா இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். Therefore கவர்மெண்ட் தப்பு பண்ணாலும் கேட்கறதுக்கான பவர் மக்கள் கிட்ட இருக்கும். அதுதான் கான்ஸ்டிடியூஷனலிசம். ஆட்சியாளர்களுடைய பவரை தட்டி கேட்கிற உரிமைகள் ஒரு சிட்டிசனுக்கு உண்டு. அதுதான் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தொடர்ச்சியா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி ஆகப்பட்டது லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புஸ்தகத்தை ரெஃபரன்ஸா வச்சு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல நம்ம 6th கிளாஸ்ல இருக்கோம். நம்ம சாப்டர் 3ல இருக்கோம். இந்த சாப்டர் ஆகப்பட்டது கான்செப்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற சாப்டர். இந்த சாப்டர் பேஜ் நம்பர் 22 ஆஃப் லக்ஷ்மிகாந்தை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா இந்த சாப்டர் இருக்கும். பட் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த சாப்டர் ஆகப்பட்டது ஒரு முக்கியமான சாப்டர். ஏன் அப்படின்னா, கான்செப்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து மற்ற ஆர்டிகிள்ஸையும் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால கான்செப்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதுல சாப்டர் 3 கான்செப்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்னா என்ன மீனிங் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். பட் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்ஃபேக்ட் பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷனை பத்தி சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு கொட்டேஷன் சொல்லியிருக்காரு. எல்லாரும் எழுதிக்கோங்க. இந்த எழுதிக்கிட்டு இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். கான்ஸ்டிடியூஷன் இஸ் நாட் அ mere lawyer's document. It is a vehicle of change and its spirit is always the spirit of age. Very very important. Constitution is not a mere lawyer's document. It is a vehicle of life. Its spirit is always the spirit of age. அப்படின்னு டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இந்த கொட்டேஷன் கொடுத்திருக்காரு. அப்போ கான்ஸ்டிடியூஷனோட டேர்மோட மீனிங் என்ன? எல்லாரும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படிக்கிறோம். பட் பேசிக்காவே கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அதை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். The word constitution is from a Latin word. The word constitution, the term constitution is derived, very very important, is derived from the Latin word constituere. It means to establish or to set up. It is generally for regulation and for orders. அது மட்டும் இல்லாமல் in the present sense constitution refers to a set of principles. இது ஒரு set of principles which specify the organization and working of the government and relationship between the government and the people in terms of their rights and duties. What is their rights? What is their duties? So கான்ஸ்டிடியூஷனை நம்ம டீகோட் பண்ணி அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க இது வந்து ஒரு லாட்டின் வேர்டு. அப்போ கான்ஸ்டிடியூஷனுடைய ரோல் என்னன்னா, இட் எஸ்டாப்ளிஷஸ். கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற டிக்ஷனரி மீனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா, டு எஸ்டாப்ளிஷ் ஆர் டு செட்டப். டு எஸ்டாப்ளிஷ் ஆர் டு செட்டப் வாட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆர்டர்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யாருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, த ஆர்கனைசேஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் தி கவர்மெண்ட், relationship between government and the people in terms of people rights and duties. இதுதான் ஃபண்டமெண்டல் திங் நீங்க கான்ஸ்டிடியூஷன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த கண்ட்ரி
is the fundamental law of the country. Constitution of the country is the fundamental law of the country. அடிப்படை சட்டம் தான் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி தான் எல்லா சட்டங்களும் இயங்கிட்டு இருக்கு இந்த நாட்டில். அப்போ it is a fundamental law. It is not only a fundamental law, it is also a supreme law. யாருக்கு supreme law? For the entire country. பிரசிடென்ட்டா இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், சீஃப் மினிஸ்டரா இருக்கலாம், தாசில்தாரா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், விஓஓ இருக்கலாம், ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கலாம், ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கலாம், யாரா வேணா இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷன் கீழே மட்டும்தான் எல்லாரும். So constitution is the fundamental law of the country, supreme law of the country. Accordingly, the constitution is variously described as the fundamental law of the country. நான் சொன்ன மாதிரி fundamental law of the country. Supreme law of the state. State ன்னு சொன்னா respect to state கிடையாது. தமிழ்நாடு ஆர் உத்தரப்பிரதேஷ் அது கிடையாது. ஸ்டேட் ஆஸ் பர் ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. நம்ம அது ஆர்டிகல் 12 படிக்கும்போது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சுப்ரீம் லா ஆஃப் த ஸ்டேட், பேசிக் லா ஆஃப் த கண்ட்ரி, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட், ரூல்ஸ் ஆஃப் த ஸ்டேட், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாலிட்டி, ground norm of the country, and so on. The constitution is variously described as the fundamental law of the land, supreme law of the state, basic law of the country, instrument of the government, rules of the state, basic structure of the polity, ground norm of the country, and so on. Political scientists and constitutional experts have defined the constitution in the following way. Very, very important. யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் கில்கிறிஸ்ட் அப்படிங்கிறவர் ஒரு இம்பார்ட்டன்ட் தாட் லீடர் இன் கான்ஸ்டிடியூஷன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் கில்கிறிஸ்ட். த கான்ஸ்டிடியூஷன் கன்சிஸ்ட் ஆஃப் தட் பாடி ஆஃப் ரூல்ஸ் ஆர் லாஸ் which determine the organization of government, the distribution of powers to the various organs of the government, and the general principles on which these powers are to be exercised. அப்படிங்கிறத கில்கிறிஸ்ட் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, we can say a constitution is the constitutional law of the state oda constitutional law. Not only that, government can have the powers that are vested by the constitution. கான்ஸ்டிடியூஷன்ல என்ன பவர் கொடுக்கப்பட்டிருக்கோ கவர்மெண்ட் அந்த பவர்ல தான் இயங்க முடியும். கவர்மெண்ட் என்ன பவர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம், புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். கான்ஸ்டிடியூஷன் லேட் ஆன் த ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஆர்கனைசேஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். 2, principles and rules governing the political process. 3, relation between the people and their government, rights and duties of the people. இந்த முக்கியமான 4 விஷயத்துக்கு தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல்ஸ் இருக்கு. இதுல முக்கியமான அடுத்த தாட் லீடர் வந்து கெட்டல். அவர் என்ன சொல்றாருன்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, கெட்டல் ஆர்ஜி ஆகப்பட்டவர் இஸ் a political scientist. Way back in 1956 he has written a book also, Political Science அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல பேஜ் நம்பர் 244ல இந்த ரெஃபரன்ஸ் ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, the fundamental principles that determine the form of a government are called its constitution. ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் என்ன நிலைநிறுத்தப்பட்டிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டிடியூஷன் இயங்கும். ஸோ அப்போ நீங்க நோட்ஸ் எடுக்கும் பொழுது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பிரின்சிபிள்ஸ், அப்போ கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய பிரின்சிபிள்ஸ் என்ன? These include the method of which the state is organized. Distribution of its sovereign powers among the various organs of the government. So sovereign powers எப்படி வந்து various organs of the government க்கு spread ஆகுது. Then comes the scope and manner of exercise of the governmental functions and the relationship of the government of the people over whom its authority is exercised. So people மேல authority exercise பண்ணனாலும் கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி தான் செயல்படுத்த முடியும். அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, both
கில்கிறிஸ்ட் அவர்கள் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. கில்கிறிஸ்ட் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இஸ் a thought leader, constitutional thought leader. என்ன புத்தகம் எழுதியிருக்காருன்னா கில்கிறிஸ்ட் ஆரன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் 1961. இந்த புத்தகம்லாம் வாங்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. பட் இவங்க சொல்ற கொட்டேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட்னா இது டெப்த்தாகவும் கிளியராகவும் ஒரு கான்ஸ்டியூஷன் எப்படி இயங்குன்றதையும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய புத்தகம் தான் அவங்க எழுதின புத்தகம். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் தாட் லீடர் வந்து கெட்டில். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். வியர் அப்படிங்கிறவர் ஒரு பொலிட்டிக்கல் தாட் லீடர், பொலிட்டிக்கல் சயின்ஸ் தாட் லீடர். அவர் என்ன சொல்றாருன்னா மாடர்ன் கான்ஸ்டியூஷன்ஸ் பத்தி புத்தகம் எழுதியிருக்காரு 1956. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. The constitution describes the whole system of government of a country, the collection of rules which establish and regulate or govern the government. The constitution describes the whole system of government of a country, the collection of rules which establish and regulate or govern the government. Wade and Phillips. Wade and Phillips என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, he has also written a book called Constitutional Law. இந்த புத்தகம் வாங்கப்பட்டது 1965 இந்த புத்தகம் எழுதியிருக்காங்க. வேட் அண்ட் பிலிப்ஸ் என்ன எழுதியிருக்காங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் இஸ் a document having a special legal sanctity which sets out the framework and the principal functions of the organs of the government of a state and declares the principles governing the operation of those organs. My dear friends, what is the function of the constitution? What is the function of the constitution? What are the functions of the constitution? Constitutional scholar Elliot Bulmer என்கிறவர் what is a constitution? Principles and concepts, international idea of the constitution அப்படிங்கிற அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த கான்ஸ்டிடியூஷன் ஸ்காலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, the constitutional scholar Elliot Bulmer has very well identified the functions or purpose of a constitution. What is the purpose of the constitution? What is the purpose of the constitution? His list is, it can declare and define the boundaries of a political community. It can list and define the boundaries of the political community. ரெண்டாவது, it can declare and define the nature and authority of a political community. It can declare and define the nature and authority of a political community. It can express the identity and values of a national community. So, இந்த 3 important aspects தான் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. It can declare and define the rights and duties of the citizen. So, it can declare and define rights and duties of the citizen. So, rights and duties of the citizen declare பண்ணக்கூடிய டாக்குமெண்டாவும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை பார்க்கப்படலாம். It can establish and regulate the political institution of a community. It can divide or share power between different layers of government or sub-state communities. It can declare the official religious identity of the state and demarcate relationship between sacred and secular authorities. It can commit states to particular social, economic and development goals. இந்த நாட்டை இயக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. நீங்க பார்த்துருப்பீங்க. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா, எலியட் பல்மர், who is also a thought leader. அவர் வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன், பிரின்சிபல்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ், இன்டர்நேஷனல் ஐடியா கான்ஸ்டிடியூஷன், பில்டிங் பிரைமர், செகண்ட் எடிஷன் 2017, இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் எலக்டோரல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற புஸ்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புஸ்தகத்திலிருந்து தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். வாட் should be the qualities of the constitution? There are some qualities or characteristics of a good constitution. One, it should be with a brevity. First நம்ம qualities புரிஞ்சுக்கலாம். brevityயோட இருக்கணும். Constitution of India clarityயோட இருக்கணும். Then 3, definiteness ஓட இருக்கணும். 4வது comprehensive-ஆ இருக்கணும். 5வது suitability-யோட இருக்கணும். 6வது ஸ்டெபிலிட்டியோட இருக்கணும். 7வது அடாப்டபிலிட்டியோட இருக்கணும். இதுல பிரிவிட்டி அப்படின்னும் பொழுது என்ன மீனிங்? A constitution should be precise and should not contain unwanted provisions. It should not contain unwanted provisions. It should not contain unwanted provisions.
A lengthy constitution with too many details creates confusion in the interpretation of its clauses. So it should be with a brevity. Rendavathu important point, it should be with a clarity. Why it should be with a clarity? A constitution should specify its provisions in clear terms. Clear-ஆ constitution வந்து terms வந்து explain பண்ணணும். ஒரு common people கூட understand பண்ணிக்கிற அளவுக்கு clear-ஆவும் precise-ஆவும் இருக்கணும். Clarity. A complicated language would reduce the degree of its understanding. Then comes definiteness. A constitution should contain a definite meaning for its provisions. It should contain a definite meaning for its provisions. Ambiguous and different meanings could increase the discretion of the judges in their interpretation. So it should be with a definiteness. It should not provide too much of discretionary powers. Then comes comprehensive. It should cover all areas. A constitution should be comprehensive in laying down the powers of the government, clear powers of the government, as well as rights and duties of citizens, rights and duties of the citizens. இது என்ன பண்ணும்னா, it will reduce the scope for controversies and litigations. Controversies litigationும் கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு காம்ப்ரிஹென்சிவா இருந்ததுன்னா. அதனால சூட்டபிலிட்டியாவும் இருக்கணும். A constitution should reflect the needs and aspirations of the people. It should be dynamic. It should not be rigid document. It should be suitability. It should not be a rigid document. It should reflect the needs and aspiration of the people. It must be suitable to the historical, socio-cultural, economic, political conditions of the nation. Political conditions of the nation. Then comes a very important quality that is called stability. A constitution should facilitate political stability and should not allow easy tampering. This would strengthen the obedience of the citizens to the constitution. Obedience of the citizens to the constitution. Then comes adaptability. A constitution should be dynamic and not static. It should be able to adapt itself to changing situations and requirements. It should be a living document. It should be a living document. Then comes a very important aspect of the constitution. It is about classification. It's about the classification, or the constitutions are classified into following types. Very important. One is evolved and enacted. Then written and unwritten. Rigid and flexible. Federal and unitary. Procedural and prescriptive. These are the very, very important classification. Evolved and enacted. அப்படின்னா என்ன? On the basis of evolution, it has to be enacted. So Constitution of India 1950 நம்ம கொண்டு வரோம். நம்ம நாடு நிறைய மாற்றங்கள் வந்து சந்திக்கும் பொழுது அந்த எவல்யூஷனை பேஸ் பண்ணி கான்ஸ்டிடியூஷனையும் நம்ம அமெண்ட் பண்ணி கொண்டு வரணும். 1950 நம்ம கொண்டு வரும்போது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஜிஎஸ்டி கொண்டு வரணும் நம்ம நினைக்கல. ஆனா 2017 ஜிஎஸ்டி கொண்டு வரணும் நினைக்கும் பொழுது கான்ஸ்டிடியூஷன் அதை அலோ பண்றதுக்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கணும். அதுதான் evolved and enacted. On the basis of evolution, the constitutions are classified into evolved and enacted constitution. Evolved and enacted constitution. Evolved and enacted constitution. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வார்த்தைகள் எல்லாம். எஸ்பெஷலா யூபிஎஸ்சி மாணவர்கள், டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள், சட்ட மாணவர்கள், ஏன் காமன் பீப்புள் கூட இந்த வேர்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். அப்படி பார்க்கும்பொழுது an evolved constitution is the outcome of a slow and gradual evolutionary process. Its provisions are contained in the form of conventions. It is contained in the form of conventions, practices, principles, and judicial decisions. It is also known as
cumulative constitution, and British constitution is a good example in this regard. Evolved and enacted. What is mean by enacted constitution? An enacted constitution, on the other hand, is deliberately made by a constituent assembly or constitutional council or promulgated by a king or parliament. It will be passed by the parliament. Britishல பாத்தீங்கன்னா it's an evolving constitution. There is no written constitution. Whereas இந்தியால பாத்தீங்கன்னா constituent assembly உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து enacted constitution. Its provisions are contained in the form of a book or a document or a series of documents. It is also known as a conventional constitution, and the American and Indian constitutions are the good example in this regard. American and Indian constitutions are a good example in this regard. Then comes a written and unwritten constitution. So written constitutions undu, unwritten constitutions undu. On the basis of incorporation of provisions, constitutions are classified into written and unwritten constitutions. What is meant by written constitution? A written constitution is one in which the provisions are incorporated in the form of a book or a document or a series of documents. It is consciously formulated and adopted by a body known as the Constituent Assembly, by a body called the Constituent Assembly, or a constitutional convention, or by any other name. It is also known as a documentary constitution or a codified constitution. The constitutions of the US, Canada, Constitution of the USA, Canada, Japan, France, and India are some of the good examples in this regard. So that is about written and unwritten constitution. Accordingly, it is very important to understand about unwritten constitution. An unwritten constitution, on the other hand, is one in which most of the provisions are not incorporated in the form of a book or a document or series of documents. It is found in the form of conventions, practices, principles, charters, statutes, judicial decisions. It is a product of historical evolution and not deliberately formulated by a body. It is also known as non-documentary constitution, uncodified constitution, and the constitution of UK, New Zealand, Israel are the good example in this regard. Distinction between written constitution and unwritten constitution is more or less the same as is between an evolved constitution and enacted constitution. So almost written and unwritten constitution is like evolved constitution is unwritten constitution, enacted constitution is like a written constitution. Evolved constitution is equal to unwritten constitution, which is there in British. Enacted or written constitution is in India, America, and other countries. Then constitution is based on rigid and flexible. Rigid and flexible constitution. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற பேசிஸ்ல தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். On the basis of the method of amendment, the constitutions are classified into rigid and flexible constitutions. This classification was given by Lord James Brains. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, Lord James Brains Studies in History and Jurisprudence, Volume 1, page 127, they have provided what is meant by the classification of rigid and flexible. Rigid constitution is one which cannot be amended. So ஒரு rigid constitution சொன்னா அந்த கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ண முடியாது. In the same manner as the ordinary laws, it requires a special procedure for its amendment. It requires a special procedure for its amendment.
It requires a special procedure for its amendment. In other words, it makes a distinction between the constitutional law and the ordinary law. It makes a distinction between the constitutional law and ordinary law. A flexible constitution, on the other hand, is one which can be amended in the same manner, which can be amended in the same manner, which can be amended in the same manner as the ordinary laws, which can be amended in the same manner as the ordinary laws. Very, very important. It does not require a special procedure for its amendment. It does not require a special procedure for its amendment. In other words, it does not make a distinction between constitutional law and the ordinary law. So, constitutional lawவையும் amend பண்ணலாம், flexible constitution இருந்ததுன்னா ordinary lawவையும் amend பண்ணலாம். Similarly, அதே flexible constitution இருந்தா is also known as a flexible constitution is also known as an elastic constitution. A flexible constitution is also known as elastic constitution. The constitution of UK and New Zealand are some good examples. New Zealand oda constitution UK oda constitution or a flexible constitution is an evolving constitution. A rigid constitution is also known as inelastic constitution. And the constitution of the USA, Australia, Switzerland are some examples in this regard. The constitution of India is neither rigid nor flexible but the synthesis of both. So Indian constitution பொறுத்த வரைக்கும் it is neither rigid nor flexible constitution. It's a synthesis of both. ஒரு சில இடங்கள்ல கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கிறதையும் ஒரு சில இடங்கள்ல கான்ஸ்டிடியூஷன் வந்து ரிஜிடா இருக்கிறதையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி federal and unity, very, very important concept, my dear friends. Very, very important concept. Based on the nature of relationship between the national government and the regional governments, the constitution is classified into federal and unitary constitutions. Based on the nature of relationship between the national government and the regional government, relationship between the national government and regional government. இந்தியாவில் இப்போ எடுத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்க ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி federal and unitary constitutions can be understood. A federal constitution is one which provides for a division of power between the national government and the regional governments. It enables them to operate in their respective jurisdictions independently. A unitary constitution, on the other hand, is one which provides for the concentration of power in the hands of the national government. It makes the regional governments to operate as the subordinate agencies of the national government and exercise only such powers which may be delegated to them by the national government. So, regional government பொறுத்த வரைக்கும், if it is unitary feature na, if it is a constitution is based on the unitary power, then union government கொடுக்கக்கூடிய டெலிகேஷனை மட்டும் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். If you may ask, where is the federal government is prevalent? The federal government is prevalent in USA, Switzerland, Australia, Canada, Russia, Brazil, and some other states. Unitary constitution is prevalent in the UK, France, Japan, China, Italy, Norway, and other states. The Constitution of India contains both the federal provisions as well as unitary provisions. Hence, it can be described as
quasi-federal by K.C. Weir. So India's constitution is quasi-federal. அப்படின்னா என்னன்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் உண்டு, சிலது டெலிகேட் பண்ணுவாங்க ஸ்டேட்டுக்கு. ஸ்டேட்டுக்கும் சில பவர்ஸ் உண்டு, அட்டானமி பவர்ஸ் உண்டு, ஸ்டேட் அட்டானமி பவர்ஸும் உண்டு. முழுமையா ஸ்டேட் கிட்டயும் பவர்ஸ் டெலிகேட் பண்ணப்படல. அதே மாதிரி யூனிட்டரி கவர்மெண்ட்டும் சில பவர்ஸை மட்டும்தான் டெலிகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கியிருக்காங்க. தென் கம்ஸ் ப்ரொசீஜரல் அண்ட் பிரெஸ்கிரிப்டிவ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் aspect of the constitution is understanding about procedural and prescriptive. அப்படின்னா என்ன? According to the constitutional scholar Elliot Bulmer, two broad constitutional archetypes can be identified. ஒன்னு procedural, இன்னொன்னு வந்து prescriptive. So what is meant by procedural and prescriptive? Procedure means it will provide the steps in the constitution itself. ஒரு விஷயத்தை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸை கிளியரா கொடுத்துருவாங்க. Prescriptive is a very important term to be understood. Prescriptனா prescribe பண்ணுவாங்க, இப்படி இருக்கலாம் அப்படின்னு. ஸோ ப்ரொசீஜரல் வந்து கிளியர் கட்டா ப்ரொசீஜர்ஸே கொடுக்கிறது. prescriptங்கிறது they will prescribe, இதெல்லாம் இருக்கக்கூடும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு. The difference between these two types of constitutions relate to the nature and purpose of the document itself. Procedural constitution defines the legal and political structures of public institution. Legal and political structures of public institutions. Legal and political structure of the public institutions. ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கணும், ஒரு மினிஸ்ட்ரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கிளியரா லீகல் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவா இருக்கும். It sets out the legal limits of the government. It also provides for setting the legal limits of the government. ஒரு கவர்மெண்ட் உடைய லீகல் லிமிட் என்ன அப்படிங்கிறதையும் செட் அவுட் பண்ணும். பவர் டு ப்ரொடெக்ட் டெமோக்ராட்டிக் ப்ராசஸஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ். In addition to prescribing how the government functions, a prescriptive constitution assumes or attempts to impose broad consensus on common societal goals that public authorities must strive to achieve. Common societal goals. For example, welfare scheme introduce பண்றாங்க constitutional provisions பேஸ் பண்ணி. அப்ப common societal goals அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயத்தை prescriptive இருக்கும். For example, directive principles of state policy under the Constitution of India. Directive principles of the state policy அப்படின்னு பார்க்கும்பொழுது it is a prescriptive for the larger good of the society. Procedural அப்படின்னு பார்த்தீங்கன்னா how the fundamental rights have to be enumerated. If fundamental rights are affected என்ன பண்ணணும் அப்படிங்கிற writ petition article 226 and article 32 of the Constitution of India is procedural. இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் ஆகப்பட்டது constitutionalism and constitutional amendment. இந்த கான்செப்ட் கண்டிப்பா நீங்க இன்டெப்தா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பல யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸ்ல இந்த ரெண்டு கான்செப்டை பத்தி பிலிம்ஸ்லயும் வந்து ஒன் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. சில நேரங்களில் எஸ்ஏ டைப் கொஸ்டினும் கொடுத்துருப்பாங்க. டெஃபினட்டா வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து எப்படி வந்து பிலிம்ஸோட ஒன் வேர்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் எஸ்ஏ ரைட்டிங்கும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே உங்களுக்கு நான் வந்து சொல்கிறதா இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனலிசம் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட் அண்ட் கான்ஸ்டிடியூஷன். த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் கான்ஸ்டிடியூஷனலிசமை வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கு பேஜ் நம்பர் 25ல எடுத்து பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் கான்ஸ்டிடியூஷனலிசம் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஈச் அதர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஈச் அதர். அப்போ கான்ஸ்டிடியூஷனும் கான்ஸ்டிடியூஷனலிசமும் வேற வேறையா இல்லை
ரெண்டுமே ஒரே மீனிங்கை தான் பிரதிபலிக்குதா அப்படிங்கிற அந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கணும். பட் தெர் ஆர் ஃபியூ டிஃபரன்சஸ் பிட்வீன் தெம். அப்போ அவங்களுக்கு அந்த ரெண்டு டேர்ம்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன? நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் வச்சிருந்தாங்க, சார் பிபிடி மாதிரி போட்டு கிளாஸ் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கண்டிப்பா என்னால் செய்ய முடியும். சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, சார் அப்படியே நீங்க வந்து கிளாஸ் மட்டும் எடுங்க, லக்ஷ்மிகாந்த் சார் அவர்களுடைய புக்கை காட்டி வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒன் திங், இந்த கிளாஸோட இன்டென்ஷன் என்னன்னா, சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறத தாண்டி, இப்போ நான் வந்து கிளாஸ் வந்து டைரக்டா அப்படியே வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிற மாதிரி அப்படியே உட்காந்து எடுத்துட்டு போக முடியும். இன்ஃபேக்ட் 1 மணி நேரம் எடுக்கிற கிளாஸ் வந்து ½ அன் ஹவர்ல முடியும். ஆனால் எதுக்காக லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கை படிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், இங்கிலீஷ்ல படிச்சு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஏன் புரிய வைக்க ட்ரை பண்றேன்னா, நிறைய நேரங்கள்ல நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கு இந்தியன் பாலிட்டி GS2 ப்ரிப்பேர் பண்ணும்போதோ, மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதோ அந்த புக்கை ஓப்பன் பண்ணி எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ரகிள் பண்றீங்க. புக்கை வாங்குறீங்க, கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க, கிளாஸ் அட்டென்ட் பண்ணி முடிச்ச உடனேயே உங்களுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சிருக்கு, ஆனால் புக்கு படிக்க முடியல. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம லீகல் டாக்ஸ் வழியா லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய இந்தியன் பாலிட்டி 8th எடிஷன் எடுத்து புக் ரீடிங் பண்ணி, அந்த புக் ரீடிங் பண்ணும்போது எந்தெந்த டேர்ம்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் பிலிம்ஸ்க்கான கொஸ்டின்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்போ இந்த முயற்சி ஆகப்பட்டது உங்களோட சேர்ந்து நானும் படிச்சு உங்களுக்கும் நடத்தி புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால பல பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க, சார் அப்படியே கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பிபிடி போடுங்க, பிபிடி போட்டால் ஈஸியாக கிளாஸ் முடிஞ்சிடுமே அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு வந்து ஒரு கிளாஸும் வந்து அவர்ஸ் டுகெதர் புக் ரீடிங் பண்ணி உங்களுக்கு எடுக்கிறதுக்கான காரணமே ஒன்னே ஒன்று தான். நீங்க வாங்கியிருக்கக்கூடிய இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கை ஒரு லைனா படிச்சு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான மெட்டீரியல் எங்கேயுமே கிடையாது. ரெண்டாவது, அந்த புக்கை ஓப்பன் பண்ண உடனேயே நீங்க அந்த பேராகிராஃப் எடுத்து இந்த கிளாஸை கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு உறுதுணையா இந்த கிளாஸ் அமையும்ன்றது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த நோக்கத்தினால தான் படிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதையும் அக்ராஸ் தமிழ்நாடு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல. அதனால இந்த கான்செப்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம லக்ஷ்மிகாந்த்ல இருந்து ஒரு லைனும் படிக்கும் பொழுது உங்களுக்கு புக் ரீடிங்காகவும் அமையுது, அந்த லைன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கான்செப்டும் புரியுது. புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒன் வேர்ட் சால்வ் பண்ணுவோம். அந்த ஒன் வேர்ட் சால்வ் பண்ணும் பொழுது லக்ஷ்மிகாந்த் புக்ல வந்து சாய்ஸ் எடுத்த உடனேயே அந்த எக்ஸ்பிளனேஷன் எங்க இருக்குன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, பிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்க போய் எழுதுற அன்னைக்கு இந்தியன் பாலிட்டி GS2ல இருக்கக்கூடிய கண்டென்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்ல எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க நோட்ஸும் எடுத்திருப்பீங்க. ஸோ 3 ஸ்டெப் ப்ராசஸ். புக்கை படிக்கிறோம், அதில் கிளாஸ் எடுக்கிறோம், அந்த புரிதலை நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க, 3வது ஸ்டெப் வந்து ஒன் வேர்டை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் சேர்ந்து. அதனால இந்த செஷன் ஆகப்பட்டது ஒரு இன்டெப்த் செஷன். பொறுமையாக ஃபுல்லாக வந்து கவனிக்க உங்களுக்கு எனார்மஸ் நாலேஜ் வருங்கிறத நான் கேரண்டி பண்ணுறேன். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கமிங் பேக் டு த சப்ஜெக்ட், டேர்ம் கான்ஸ்டிடியூஷனலிசமும் கான்ஸ்டிடியூஷனும் வேறையா அப்படிங்கிற அந்த கேள்வி எழுது. அப்படி அது பார்க்கும் பொழுது country may have a constitution but not constitutionalism. ஒரு நாட்டுக்கு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், ஆனா கான்ஸ்டிடியூஷனலிசம் இல்லாம இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப கான்ஸ்டிடியூஷனலிசம்னா என்ன? as in the case of a dictatorship, ஒரு டிக்டேட்டர்ஷிப்ல கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். ஒரு சர்வாதிகார நாட்டுல கூட கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், ஆனா அங்க கான்ஸ்டிடியூஷனலிசம் இருக்காது. அப்போ கான்ஸ்டிடியூஷனுடைய வேர்டுக்கு மேல கான்ஸ்டிடியூஷனலிசமா, கான்ஸ்டிடியூஷனலிசம்ங்கிறது என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி எழுது. அப்படி பார்க்கும் பொழுது அன்லிமிட்டெட் பவர் ஜியோபாரடைஸ் ஃப்ரீடம் ஆஃப் த பீப்புள். அப்போ மக்களுடைய சுதந்திரத்தை வந்து பறிக்கக்கூடிய அளவில் கூட சில கான்ஸ்டிடியூஷன் இருக்கலாம். அது டிக்டேட்டர்ஷிப்ல வரக்கூடிய கான்ஸ்டிடியூஷன். எல்லா கான்ஸ்டிடியூஷனும் உலகத்துல வந்து மக்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கிற கான்ஸ்டிடியூஷன் மட்டும் கிடையாது. நிறைய கான்ஸ்டிடியூஷன் டிக்டேட்டர்ஷிப்ல வரக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்
அடக்குமுறையாக கூட இருக்கலாம். அப்போ கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, கான்ஸ்டிடியூஷனலிசம்னா என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. அப்சல்யூட் பவர் இருந்தா அப்சல்யூட்டா கரப்டா இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். therefore ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். therefore a constitution should be permeated with constitutionalism. கான்ஸ்டிடியூஷனலிசம், ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருந்தா கான்ஸ்டிடியூஷனலிசம் இருக்கணும். அப்பதான் மக்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படும், சுதந்திரம் கொடுக்கப்படும். அந்த கான்ஸ்டிடியூஷனலிசம் இருந்தாதான் உங்களால ஃப்ரீடமோட இந்த நாட்டில் வாழ முடியும். அப்படி பார்க்கும்போது கிளியரா புக்ல வந்து 8ன்னு போட்டிருக்காங்க. அந்த கான்ஸ்டிடியூஷனலிசம்க்கு மேல 8ன்னு போட்டிருக்காங்க. நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணுவீங்க. அந்த 8னா என்ன, எதுக்காக அந்த 8 போட்டிருக்காங்கன்னா, கீழே வந்து பாருங்க, 8னா மம்தா ராவ் கான்ஸ்டிடியூஷனல் லா செகண்ட் எடிஷன் இபிசி பப்ளிஷிங் லிமிடெட் லக்னோ 2021 போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த டேர்மை இந்த புஸ்தகத்துல கொண்டு வந்தது மம்தா ராவ் அப்படிங்கிறவங்களோட புஸ்தகத்துல இருந்து இந்த டேர்மை வந்து இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த புஸ்தகத்துன்னு சொல்றாங்க. அதுக்கு தான் இந்த புக் ரீடிங்கை வந்து டெப்தா பண்ணணும். ஸோ கான்ஸ்டிடியூஷனலிசம் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷனோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கான்ஸ்டிடியூஷனலிசம்னா என்ன, அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். கான்ஸ்டிடியூஷனல் connotes in essence constitutional connotes in essence limited government. Limited government, not unlimited government, not unlimited power. கவர்மெண்ட்டுக்கு அன்லிமிட்டெட் பவர் கிடையாது. இட் இஸ் a limited government with a limited power. அப்படின்னும் பொழுது அதுதான் எசன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனலிசம் ஆர் லிமிட்டேஷன் ஆன் த கவர்மெண்ட். தேர் இஸ் a limitation on the government. கான்ஸ்டிடியூஷன் ஆகப்பட்டது கவர்மெண்ட் மேல ஒரு லிமிட்டேஷன் ஆன் த பவர் கொடுத்தா அது கான்ஸ்டிடியூஷனலிசம். அப்சல்யூட் பவர் கொடுத்தா கான்ஸ்டிடியூஷனலிசம் கிடையாது. அப்போ ரூல் ஆஃப் லா இருக்கணும்னு சொன்னாக்கா கான்ஸ்டிடியூஷனலிசம் இருக்கணும். ஸோ கான்ஸ்டிடியூஷனும் கான்ஸ்டிடியூஷனலிசமும் சேர்ந்து இயங்கும் போது தான் கவர்மெண்ட்டுக்கு லிமிட்டெட் பவர் இருக்கும். கவர்மெண்ட் தப்பு பண்ணாலும் கேட்கறதுக்கான பவர் மக்கள் கிட்ட இருக்கணும். அதுதான் கான்ஸ்டிடியூஷனலிசம். அப்படி பார்க்கும் பொழுது இட் இஸ் த antithesis ஆஃப் ஆர்பிட்ரேட்டரி பவர்ஸ். ஆர்பிட்ரேட்டரி பவர்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கலெக்டர் வந்து திடீர்னு வந்து உங்க வீடு இடிக்கணும்னு ஆர்டர் போடுறாரு. அப்படி ஒரு பவர் கலெக்டருக்கு கொடுத்துட்டா கான்ஸ்டிடியூஷனலிசம் இல்லைன்னு அர்த்தம். அதே கான்ஸ்டிடியூஷன் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணணும், கலெக்டருடைய ஆர்டர் ஆகப்பட்டது ரிட் பெட்டிஷனுக்கு உட்படுத்தப்படலாம் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ ஆர்பிட்ரேட்டரி பவர் கிடையாது, லிமிட்டெட் பவர். அப்போ கலெக்டர் வந்து எந்த ஆர்டர் வேணா பாஸ் பண்ணலான்னு கிடையாது. கலெக்டர் வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவும் ப்ரொசீஜர் பிரெஸ்கிரைப் பை லாவும் வச்சுதான் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணணும். அதனாலதான் கான்ஸ்டிடியூஷனலிசம் இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது only when the constitution of a country seeks to decentralize power instead of concentrating it at one point, seeks to decentralize power instead of concentrating it at one point. Decentralization of power நடக்கும் கான்ஸ்டிடியூஷனலிசம் இருந்தா. கான்ஸ்டிடியூஷனலிசம் இல்லைன்னா டிக்டேட்டர்ஷிப் மாடல்ல சென்ட்ரலைஸ்டா இருக்கும். அப்போ கான்ஸ்டிடியூஷன் வித் கான்ஸ்டிடியூஷனலிசம் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் நடக்கும். பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அப்படி புரிஞ்சுக்கும் போது இட் ஆல்சோ இம்போசஸ் அதர் ரிஸ்ட்ரைன்ஸ் தேரான். டஸ் அ கண்ட்ரி have not only a constitution but a constitutionalism. Country should have constitutionalism as well. Third important point, the concept of constitutionalism is that of a polity governed by or under a constitution that ordains essentially limited government. The essence of the constitutionalism லிமிட்டெட் கவர்மெண்ட் தான். லிமிட்டெட் கவர்மெண்ட், லிமிட்டெட் கவர்மெண்ட், லிமிட்டெட் கவர்மெண்ட். இந்த டேர்ம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்லிமிட்டெட் கவர்மெண்ட் கிடையாது. அண்ட் ரூல் ஆஃப் லா, கான்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூஷனலிசம் அண்ட் ரூல் ஆஃப் லா, இந்த மூணுமே பில்லர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இன் டெமோக்ரஸி. டிக்டேட்டர்ஷிப்ல கான்ஸ்டிடியூஷன் இருக்கும்,
கான்ஸ்டிடியூஷனிசம் இருக்காது, ரூல் ஆஃப் லாவும் இருக்காது. அங்க ரூல் பை லா இருக்கும். ஸோ இந்த டிக்டேட்டர்ஷிப் 2 பில்லர் தான் இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், ரூல் பை லா இருக்கும், ரூல் ஆஃப் லா இருக்காது. ஸோ வாட் இஸ் ரூல் ஆஃப் லா? வாட் இஸ் ரூல் பை லா? ஆஃப் பை. ரூல் ஆஃப் லா, ரூல் பை லா. அப்போ கான்ஸ்டிடியூஷன் இருந்தா, கான்ஸ்டிடியூஷனலிசம் இருந்தா, அங்க இருக்கிறது வந்து ரூல் ஆஃப் லா. ஆனா டிக்டேட்டர்ஷிப்ல கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், கான்ஸ்டிடியூஷனிசம் இல்லாததுனால ரூல் பை லா இருக்கும். அப்ப ரூல் ஆஃப் லானா என்ன, ரூல் பை லானா என்ன அப்படிங்கறத வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் a rule of law as opposed to arbitrary, despotic, authoritarian or totalitarian rule. Constitutional government should necessarily be democratic government. Constitutional government னு சொன்னாலே அது democratic government-ஆ இருக்கும். சில நேரங்களில் ஒன் வேர்ட்ல கேட்பாங்க, கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட் இஸ் ஏ பி சி, அதுல ஒரு சாய்ஸ்ல இஸ் இட் அ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்னு ரைட்டா சூஸ் பண்ணுங்க. அதனால தான் புக்கை ஒரு லைனும் படிக்கணும். அதனால தான் படிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஈஸியா வந்து கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றது கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்கை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கை படிக்கிறது, ஒரு லைனும் படிக்கிறது, ஒன் வேர்டை பிலிம்ஸ்ல எப்படி ஆன்சர் பண்ணுங்கிற ஸ்ட்ராட்டஜிக்காக. ஐ வில் உங்களுக்கு ஒன் வேர்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படின்ட்டு, ஒரு லைனும் ஏன் இம்பார்ட்டன்ட்னு. அதனால பொறுமையா பக்குவமா ஒரு பாயிண்ட்டையும் நீங்க நோட்ஸா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அப்படி பார்க்கும் பொழுது ஆர்பிட்ரேட்டரி பவர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எனி இண்டிவிஜுவல் ஆர் ஆஃப் எனி இன்ஸ்டிடியூஷன் ஆர் இண்டிவிஜுவல் ஆர் இன்ஸ்டிடியூஷன், even if conquered by a constitutional document, is a negation of the concept of constitutionalism. Negation of the concept of constitutionalism. அது மேல பாத்தீங்கன்னா 10 னு போட்டிருக்காங்க நியூமரிக். அந்த 10 எடுத்து கீழே போய் பார்க்கணும் என்னன்ட்டு. 8, 9, 10 அப்படி பார்க்கும்போது கஷ்யப் டாக்டர் சுபாஷ் சி, கான்ஸ்டிடியூஷனல் லா ஆஃப் இந்தியா, செகண்ட் எடிஷன், வால்யூம் 1, யூனிவர்சல் லா பப்ளிகேஷன், குர்குவாம், அந்த இதுல இருந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க அந்த புக்கை படிக்கலாம். மேபி சட்டமானவர்கள், சட்டம் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு இன்னும் டெப்தா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஆனா பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த ரெஃபரன்ஸ் போதும். அப்படி பார்க்கும்போது fourth important point, constitutionalism desires a political order in which the power of the government are limited. Again and again பாருங்க, power of the government is limited, power of the government is limited னு சொல்றாங்க. It is another name for the concept of limited. For this reason, civilized government, the real justification of the constitution, finds place in having a limited government and of requiring those who govern to conform to laws and rules. Rule of law. Rule of law. Very, very important. அதை பாருங்க 11th சூப்பர்ஸ்கிரிப்ட்ல கொடுத்திருக்காங்க. ஜோஹாரி ஜேசி கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ் 4th எடிஷன், ஸ்டெர்லிங் பப்ளிஷர்ஸ் பிரைவேட் லிமிடெட், நியூ டெல்லி, 2011, பேஜ் நம்பர் 217. அதுல தான் இந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதோட எக்ஸ்ட்ராக்ட் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. And of requiring those who govern to conform to laws and rules. So constitution இருந்தா, constitutionalism இருந்தா, govern பண்றவங்க லாஸையும் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த லாஸ் அண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணும்போது ரெண்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அவங்க ஃபாலோ பண்ணணும். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, ப்ரொசீஜர் பிரெஸ்கிரைப் பை லா. இது சில முக்கியமான டெஃபினேஷனும் உண்டு. இந்த டெஃபினேஷனை கண்டிப்பா நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். The concept of constitutionalism and constitutional government have been defined by Friedrich, Rosek, Weir and Ebema. The concept of constitutionalism and constitutional government have been defined in the following way. Friedrich என்ன சொல்றாருன்னா, constitutionalism provides a system of effective restraints upon governmental action, effective restraints upon governmental action. உங்க லக்ஷ்மிகாந்த் புக்ல 25வது பேஜ். It is a body of rules ensuring fair play, thus rendering the government responsible.
ஸோ மேக்கிங் த கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள், அதுதான் அவருடைய டெஃபினேஷன். ஃப்ரெட்ரிக் அவர்களுடைய டெஃபினேஷனில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மெசேஜ் ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை உருவாக்குறது. ராசெக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டை சொல்லியிருக்காரு. Constitutionalism means essentially limited government. It is antithesis of government by the unrestrained will be of rulers, regardless of the actual form of effectiveness of restraints. It assumes limitation on government as opposed to arbitrary government. Weird. Constitutional government means something more than a government according to the terms of the constitution. Constitutional government means something more than a government according to the terms of a constitution. It means government according to the rule as opposed to arbitrary government. Government, constitutional government அப்படினு சொன்னா it is out of arbitrary government. Constitutional government is constitutionalism with constitution and rule of law. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும் வியருடைய டெஃபினேஷன்ல இருந்து. It means government limited by the terms of a constitution and not government limited only by the desires. Government is limited by the constitution, whoever it may be, whether it is president, whether it is prime minister, whether it is chief minister, whether it is collector, whether it is police officials, whether it is any government authority, has to be within the constitutional government. Nobody has arbitrary power. If the arbitrary power is exercised, judiciary is the savior. நீங்க இமிடியேட்டா ஜுடிஷியரியில போயிட்டு ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணி அந்த ஆர்பிட்ரேட்டரி பவரை கொஸ்டின் கேட்க முடியும். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 32 வழியா நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே டைரக்டா போக முடியும். இல்ல உங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் ஹை கோர்ட்டுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டாக இருக்கக்கூடிய ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வழியா ஜூரிஸ்டிக்ஷனல் ஹை கோர்ட்டுக்கு போக முடியும். இந்த பவரை அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்திருக்காரு. ஆட்சியாளர்களுடைய பவரை தட்டி கேட்கிற உரிமைகள் ஒரு சிட்டிசனுக்கு உண்டு. அதுதான் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, கான்ஸ்டிடியூஷன் வந்து கான்ஸ்டிடியூஷனலிசம் சார் எப்படி சார் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு? நீங்க சொல்றீங்க லிமிடெட் கவர்மெண்ட் இருக்குன்னு. அந்த லிமிடெட் கவர்மெண்ட்டை எப்படி சார் டெஸ்ட் பண்றதுன்னு கவலைப்படாதீங்க. ஆர்டிகல் 32 இருக்கு, ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கு. அது வழியா நீங்க நீதிமன்றத்தை அணுகி அவங்களுடைய ஆர்பிட்ரேட்டரி பவரை கேள்வி கேட்க முடியும். தினந்தோறும் சிட்டிசன்ஸ் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நீதிமன்றத்தால தான் நீதி நிலைநிறுத்தப்பட்டு இருக்கு இந்த நாட்டில். அதுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. த பவர் ஆஃப் த ஜுடிஷியல் ரிவ்யூ தான் கான்ஸ்டிடியூஷனிசம் உடைய ஆணி வேரே. இதெல்லாம் வந்து வரக்கூடிய நாட்களை நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்படி பார்க்கும் பொழுது இங்க நம்ம இந்த டேர்மை வியர் சொன்ன டேர்மை அவர் சொன்ன டேர்மை நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது limited by the terms of the constitution, not government limited only by the desires and capacities of those who exercise power. எபெமா அப்படிங்கிற ஒரு தாட் லீடர் அவரும் டிஃபைன் பண்ணியிருக்காரு. A form of government can only be classified as constitutional when the rulers are subject to a body of rules and principles which limit the exercise of their power. மூணு இம்பார்ட்டன்ட் டேர்ம் நம்ம புரிஞ்சுக்கணும். Form of a government can only be called classified as constitutional எப்பனா they are subject to body of rules and regulation. இந்த ஜியோ பேஸ் பண்ணி, இந்த சுற்றுகையை பேஸ் பண்ணி, சர்க்குலரை பேஸ் பண்ணி, டிபார்ட்மெண்டல் கிளாரிஃபிகேஷனை பேஸ் பண்ணி, ஆஃபீஸ் மெமராண்டமை பேஸ் பண்ணி, சட்டத்தை பேஸ் பண்ணி, நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி வரக்கூடியது இருந்தால் அது கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட். Meanwhile, constitutional government is the antithesis of arbitrary rule. Antithesis of arbitrary rule. Then comes a very important topic. What are the elements? Page number 26. Laxmikanth sir அவர்களுடைய 8th edition book, Indian Polity.
அதில் தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், எலிமெண்ட்ஸ். த கான்ஸ்டிடியூஷனல் ஸ்காலர் லூயிஸ் ஹென்கின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேம்ஸ் இதெல்லாம். லூயிஸ் ஹென்கின் யார் அப்படின்னா, ஹென்கின் லூயிஸ், a new birth of constitutionalism, genetic influences and genetic defects, chapter 2 in constitutionalism, identity difference அப்படின்னு அந்த புஸ்தகம் எழுதினவர். லூயிஸ் ஹென்கின் ஐடென்டிஃபைட் 8 elements, features of principles of constitutionalism. 8 எலிமெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு கான்ஸ்டிடியூஷனலிசம்ல. 8 elements ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. These are mentioned below. What are the 8 elements? Popular sovereignty. அப்ப தெரிஞ்சுக்கணும், இந்த டேர்மை தெரிஞ்சுக்கணும். பாப்புலர் சாவர்னிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுப்போம் வரக்கூடிய கிளாஸஸ்ல. 2, நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்த ரூல் ஆஃப் லா. 3, டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கவுண்டபிள் கவர்மெண்ட். 4, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், checks and balances. 5, independence of judiciary. 6, civilian control of the military. Police governed by law and judicial control. Respect for individual rights. These are the 8 elements of constitutionalism. I repeat, popular sovereignty, நல்லா கேட்டுக்கோங்க, திருப்பி கேளுங்க. Popular sovereignty, rule of law, democratic government. 4, separation of powers. 5, an independent judiciary, civilian control of the military, police governed by law and judicial control. 8, respect for individual rights. Third time I repeat, popular sovereignty, rule of law. 3, democratic government. 4, separation of powers and independent judiciary, civilian control of the military. 7, police governed by law and judicial control. 8, respect for individual rights. இந்த 8 எலிமெண்ட்டுமே நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்தியிருக்காரு நம்மளுடைய பாரத் ரத்னா பாபா சாஹேப் பீம் ராவ் அம்பேத்கர் அவர்கள். இதை ஏன் இவ்வளோ வாட்டி நான் ரிப்பீட் பண்றேன்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறத நீங்க பாப்பீங்க. இது எல்லாமே இருக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல. 8 எலிமெண்ட்ஸ், லூயிஸ் ஹென்கின் சொன்ன 8 எலிமெண்ட்ஸுமே நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த புஸ்தகத்தை லூயிஸ் ஹென்கின் 1994 தான் எழுதியிருக்காரு இந்த புக்கு. ஆனா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல 1950 கொண்டு வந்தார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இது நீங்க புரிஞ்சுக்கணும், மறந்துடாதீங்க. 8 elements of constitutionalism. 8 elements of constitutionalism. மேபி உங்களோட மெயின்ஸ்ல இந்த மாதிரி ஏதாவது எஸ்எஸ் கேட்டாங்கன்னா இதை பத்தி நீங்க எழுதலாம், இன்க்ளூட் பண்ணி எழுதலாம். கான்ஸ்டிடியூஷனலிசம் என்ன, 8 எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த ஒரு டேர்முமே இம்பார்ட்டன்ட். பாப்புலர் சாவர்னிட்டி, ரூல் ஆஃப் லா, டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சிவிலியன் கண்ட்ரோல் ஆஃப் த மிலிட்டரி, போலீஸ் கவர்ன்ட் பை லா அண்ட் ஜுடிஷியல் கண்ட்ரோல், ரெஸ்பெக்ட் ஃபார் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். இப்போ நம்மளுடைய சாப்டர் 3 வந்து நம்ம முடிச்சிட்டோம். சாப்டர் 3 ஆகப்பட்டது கான்செப்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். தொடர்ச்சியா ஒரு வேர்டுமே லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்ல படிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஒரே காரணம், நீங்க லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது எப்படி இந்த வீடியோஸை பயன்படுத்தணும், நம்ம இந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய வீடியோஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த கேள்வியும் உங்களுக்கு இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த வீடியோஸை வந்து ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டிவியில் போட்டுட்டோ, சின்ன டிவியோ பெரிய டிவியோ போட்டுட்டு இல்லை ஹெட்ஃபோனில் போட்டுட்டு நீங்கள் ஒரு நோட்டோட உட்காந்துருங்க. லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய இந்த புஸ்தகத்தை கையில் வச்சுக்கோங்க. நான் அந்த பேஜ் நம்பர் சொல்லும் பொழுது அந்த பேஜ் நம்பருக்கு போங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புக் ரீடிங் பண்ணுவோம், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்கள் வந்து என்னை ஃபேக்கல்ட்டியாகவே பார்க்காதீங்க, ஒரு ஃப்ரெண்டாக பாருங்கள். காரணம் என்னென்னா, நான் புக் ரீடிங் பண்ணி அதில் இருக்க கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு புக்கில் இருக்க கண்டென்ட்டும் ஃபெமிலியர் ஆகிடுது. ஒன் வேர்ட்ஸ் நாளைக்கு கேட்டாலும் அந்த டேர்ம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இது முடிச்ச உடனே நீங்கள் சைட் பை சைட் நோட்ஸ் எடுத்துருங்க. நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கும் ப்ரிப்பரேஷன் ஸ்டைல் இருக்கும்.
ஒருத்தருக்குமே ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைல் ஆகப்பட்டது நீங்க அந்த நோட்ஸ் வச்சு லக்ஷ்மிகாந்த் புக்கை கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்ல லக்ஷ்மிகாந்த் புக்கை வச்சு நோட்ஸை என்ஹான்ஸ் பண்ணலாம். நீங்க இந்தியன் பாலிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்க. அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் பொழுதும் எந்த கான்செப்ட் வந்து இது கனெக்ட் பண்ணுது, எலிமெண்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனோட கனெக்ட் பண்ணுதா, இது வந்து கான்ஸ்டிடியூஷனலிசமோட கனெக்ட் பண்ணுதா, ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்டோட கனெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லும் போது அந்த டேர்ம் லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்ல எங்க இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். மீன்வைல் லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கை படிக்கும்போது நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை பேர் ஆக்ட்ல இருந்து ஆர்டிகிள்ஸும் படிச்சு தான் நான் கிளாஸ் எடுப்பேன். நிறைய பேர் நீங்க கேட்கலாம், ஏன் சார் நாங்க வந்து லாயர்ஸ் கிடையாது, நாங்க வந்து லா ப்ரொஃபஷன்ஸ் கிடையாது, அட்வொகேட்ஸ் கிடையாது, ஏன் ஆர்டிகல்ஸை படிச்சு லக்ஷ்மிகாந்த் அவர்களோட புக்கை படிச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றீங்க, டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாமேன்னு கேட்டீங்கன்னா, அது மாதிரி நிறைய வந்து கிளாஸஸும் இருக்கு, அது மாதிரி நடத்துறவங்களும் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு டெப்தா ஒரு டேர்முமே புரியணும்னா உங்களோட சேர்ந்து நானும் படிக்கணும். அந்த முயற்சினால தான் ஒரு கான்செப்டுமே கிளியரா புரியறதுக்காகவும் அந்த இங்கிலீஷ் டேர்ம்ஸ் உங்க மனசுல போய் நிக்கணும்ன்றதுக்காகவும் இந்த முயற்சி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஜென்ரலா உங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம்ஸ் போய் நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்பொழுது டைம் லிமிடேஷன் இருக்கும். ஆனா இந்த வீடியோஸ் நாங்க ரெக்கார்ட் பண்றோம். காலையில எழுந்து 4:30 மணிலிருந்து ரெக்கார்ட் பண்றோம். 4:30க்கு எழுந்து ரெக்கார்ட் பண்ணும்பொழுது இங்க லிமிடேஷன் கிடையாது டைம். ஸோ ரெக்கார்ட் பண்ணி எப்படி இருக்கோ கண்டென்ட் அப்படியே தான் நாங்கள் ரிலீஸ் பண்றோம். அப்போ என்ன படிக்கிறனோ, நான் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றனோ எதுவுமே பெருசா எடிட் பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்றதில்லை. உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன். ஸோ அப்போ இந்த கண்டென்ட் ஆகப்பட்டது கிளாஸ் ரூம் கண்டென்ட்டாகவும் நீங்க எடுத்துக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டோட சேர்ந்து படிக்கிற மாதிரியும் நீங்க எடுத்துக்கலாம், டிவியில வந்து மிரர் பண்ணி நீங்க இதை பார்த்துக்கலாம், நீங்க டிராவல்ல இருக்கீங்க நீங்க ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கலாம். எது எப்படியா இருந்தாலும் லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கை வச்சுக்கிட்டு இதை படிக்கும் பொழுது ஸ்டாட்டிக் நாலேஜ், டைனமிக் நாலேஜ், அந்த டைனமிக் நாலேஜ் ஆகப்பட்டது கரண்ட் அஃபேர்ஸ் வழியா வரக்கூடிய நாலேஜ், பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அதை எடுத்துட்டு போயிட்டு எப்படி கனெக்ட் பண்றது. ஸோ அந்த டேர்ம்ஸ், அந்த ஜார்கன்ஸ், ஒரு ஜார்கனும் புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய முயற்சியை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா நீங்கள்லாம் பயனடைகிறீங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன். டெஃபினட்டா வரக்கூடிய கிளாஸஸ்ல இன்னும் தொடர்ச்சியா டெப்தா வந்து நம்ம வந்து ஒரு கான்செப்டையுமே புரிஞ்சுக்கிட்டு டிராவல் பண்ணுவோம். இந்த பயணத்துல ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர் ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரியாவோ, இல்லை கவர்மெண்ட் அதிகாரியாவோ, இல்லை டிஎன்பிசி படிச்ச டெப்டி கலெக்டராவோ, டிஎஸ்பியாவோ, ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸராவோ நீங்க ஆவீங்க. ஆகும்பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம சந்திக்கும் போது பேசுவோம். டெஃபினட்டா இந்த ப்ராசஸ்ல நீங்க தோய்வு அடையாம உங்க புத்தகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ வச்சுக்கிட்டு ஒரு கான்செப்டையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரிய 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 உங்களுக்கு உங்க சப்ஜெக்ட் மேல நம்பிக்கை வரும். இந்தியன் பாலிட்டி புரிஞ்சிச்சுன்னா நீங்க கவர்மெண்ட் அதிகாரியா ஏன் ஆகணுங்கிறது உங்களுக்கு ஒரு நோக்கம் புரியும். ஏன் கவர்மெண்ட் அதிகாரியா ஆகணுமா அது நீங்க தெரிஞ்சுக்கணுமா, இந்தியன் பாலிட்டி முழுசா புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் கான்ஸ்டிடியூஷனலிசம் புரிஞ்சாதான் நீங்க ஏன் அதிகாரியா ஆகுறீங்கன்னு புரியும். இதே ஜியோகிராஃபி மற்ற சப்ஜெக்ட்லாம் படிக்கும்பொழுது உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் தான் பார்ப்பீங்க. ஆனா கான்ஸ்டிடியூஷன் படிக்கும் பொழுது இந்த நாட்டுடைய சாராம்சத்தை புரிஞ்சுப்பீங்க. அரசு சட்டத்தை புரியும் பொழுது அடிப்படை சட்டத்தை புரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளுடைய பப்ளிக் சர்வீஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறதை புரிஞ்சுப்பீங்க. கவர்மெண்ட் அதிகாரி ஆயிட்டா எல்லா பவர் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, ஆனா பவர் இருக்கு. அந்த பவருக்குள்ள லிமிடெட் கவர்மெண்ட்குள்ள என்னென்ன மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ, பப்ளிக் சர்வீஸ் வழியா செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்காக தான் அந்த பொசிஷனுக்கு நீங்க போறீங்க. மக்கள் சேவையே மகேசனின் சேவை. அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அதனால எத்திக்ஸோடையும் பிரின்சிபல்ஸோடையும் நீங்க இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை புரிய 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 உங்களுடைய செலக்ஷன் முடிஞ்சு நீங்க ஒரு ஆபீசரா உட்காரும் பொழுதும் அந்த அரியணையில உங்களை இயக்க போற ஒரு டாக்குமெண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டிடியூஷனலிசம், ரூல் ஆஃப் லா அண்ட் நெவர் ரூல் பை லா. யாருமே இந்த நாட்டில் அப்சல்யூட் பவர் கிடையாது. எல்லாருக்குமே செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் தான். ஒரு விஏஓ பண்ற ஒர்க் பிரைம் மினிஸ்டர் பண்ண முடியாது. ஒரு கமிஷனர் ஆஃப் கார்பரேஷன் இருக்கக்கூடிய பவர் பிரைம் மினிஸ்டருக்கு கிடையாது. ஒரு கலெக்டர் இருக்கக்கூடிய பவர் சிஎம்க்கு கிடையாது. ஒரு போலீஸ்க்கு இருக்கக்கூடிய பவர் கலெக்டருக்கு கிடையாது. இதுதான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இந்த மாதிரி ஒரு கான்செப்டா நீங்க பில்ட் பண்ணி
வரக்கூடிய நாட்களில் நம்ம யூபிஎஸ்சியில் வந்த கொஸ்டின்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பை த வே, யூபிஎஸ்சியில் வந்த கொஸ்டின்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்டேட் எக்ஸாம்ஸ்லையும், அதாவது டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாம்ஸ்லையும் பல மாநிலங்களில் கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அங்கங்கேயும் உங்களுக்கு ஆன்சரையும் கொடுத்துருவேன். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பேசிக்ஸை பில்ட் பண்ணுங்க. உங்களோட சேர்ந்து நானும் பயணிக்கிறேன். நன்றி.